வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எல்லா வல்ல எம்பெருமானின் பேரருள் பெருங்கருணையாலே இந்த உலக வாழ்க்கை அமைதியாகவும் ஆனந்தமாகவும் ஆற்றலுடன் சென்று கொண்டிருக்கிறது. எல்லா வகையிலும் தன்னிறை பெற்று சென்று கொண்டிருக்கின்ற உலகத்திலே பிறந்த குழந்தைகள், பிறக்கப் போகிற குழந்தைகள் அத்தனைக்கும் இந்து மதம் நிறைய அறிவுரைகளை சொல்லுகிறது. அதில் சில விஷயங்களை நான் உங்களுடன் பரிமாறிக்கொள்வதில் ஆர்வம் கொள்கிறேன். ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வெய்யாதே பாப்பா. அதாவது குழந்தைய சொன்னாக்கா அதுலேருந்து எல்லாருக்கும் அந்த கருத்துக்கள் இருக்குன்னு பாரதியார் தீர்க்க தரிசனம். அவரை மாதிரி கொஞ்ச முடியாது, அவரை மாதிரி குழந்தைகளை வளர்க்க முடியாது. குழந்தைகள் வீரமாக வளரணும், விழிப்புணர்வோடு வளரணும், ஒழுங்காக வளரணும், ஒழுக்கமாக வளரணும், தேசப்பற்றோடு வளரணும். இப்படி அவருக்கும் அந்த கனவு இருக்குது. அந்த உலகத்தையே விசுவெடுத்து பார்த்தவர் பாரதியார். அதனால தான் அவரோட எழுச்சி கவியில் நமக்கு பிடிக்கும். அவர் குழந்தைகளுக்காக நிறையா சொல்லியிருக்கார். சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படிங்கிற மாதிரி 5இல் விளையாதது 50இல் விளையாது அப்படிங்கிற மாதிரி. இப்போ இன்றைக்கி குழந்தைங்க தான், ஆனால் அவங்க நாளைக்கு இந்த உலகத்தோட தலைவர்கள், வீரர்கள், விஞ்ஞானிகள், ஞானிகள், தொழிலதிபர்கள், வியாபார நிபுணர்கள், வர்த்தகர்கள், புதுமை பித்தர்கள், மருத்துவ நிபுணர்கள், இப்படி பல அவதாரங்கள் எடுக்கப் போகிறவர்கள் குழந்தைகள். இன்றைக்கி குழந்தைகள் தான். ஆனால் இன்றைக்கே அவங்களோட நெஞ்சங்களில் நல்ல எண்ணங்களை விதைக்க வேண்டியது நம்ம பெற்றோர்களோட பொறுமை, ஆசிரியர்களோட பொறுப்பு, சமூகத்தோட கட்டாயம். பார்த்திங்கன்னா, குழந்தைகளோட பழகிறது, உற்சாகப்படுறது எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சது தான். குழந்தைங்களோடு இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட அதிர்வு நம்மளையும் சந்தோஷப்படுத்தும். அது குழந்தை நம்ம பார்த்து சிரித்தாலே மனசு மகிழ்ந்துருது. பாசத்தோடு ஒரு நல்ல மனித குணங்களோடு உடம்பு, அறிவு, அழகு, ஆற்றல், துணிச்சல், வெற்றி, ஆரோக்கியம், நிலைச்ச புகழ், வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் பெற்று வாழணும் நம்ம குழந்தைங்க தான் எல்லோரும் விரும்புவாங்க. ஏன்னா சாயல் உண்டு, பாவ புண்ணியத்துக்கேற்ப வாழ்க்கை உண்டு. அதாவது எங்கள் அப்பா மாதிரி கண், எங்கள் தாத்தா மாதிரி மூக்கு அப்படின்னு தன்னோட மூதாதையர்களோட உருவங்களை கொடுத்துருவாங்க. அதேமாரி தான் வாழுகின்ற மக்களுக்கு வாழ்க்கை ஒரு பாடம் வழி. அதாவது சேர்த்து வச்ச புண்ணியந்தா சந்ததியை காக்கும் அடி. சமுதாயத்தில் தர்மத்தோடு வாழறவங்களுக்கு நல்ல தர்மவான்களாக பிறப்பாங்க குழந்தைங்க. அந்த குழந்தைங்கள்லாம் முதல் பல்கலைக்கழகம் யார்? அப்பா அம்மா தான். அதனால் கொஞ்சம் அன்போடு இந்த கண்டிப்பும் சேர்த்து வளர்த்தாக வேண்டியது. அன்பு மெயினாக தெரியணும், கண்டிப்பு மறைவாக தெரியணும். அதாவது கட்டுக்கோப்பாக இருந்து கண்டிப்பாக இருக்கிற அந்த அப்பாவை சில குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்பாவோடு இருக்கிறது மிக பாதுகாப்பாக உணரும். அம்மா கிட்ட ஒரு சுதந்திரம் இருக்கும், மிக உரிமை எடுத்துக்கும், போமா அப்படின்னு சொல்லிட்டு போகும் உரிமையாக. ஆனால் அப்பா கிட்ட ஒரு கட்டுப்பாடோ பயமாக இருக்கும். அதுக்குள்ள ஒரு அப்பா, அம்மா, டீச்சர், அதுக்கப்புறம் அவங்களோட இடத்துல பாதுகாப்பாக உணர்றது, அது ரொம்ப உணர்ந்து சந்தோஷப்படும். அதாவது எந்த அப்பா அம்மாவும் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்கறது விரும்ப மாட்டாங்க. அளவுக்கு அதிகமான சுதந்திரம் கொடுக்க விரும்பாங்க. அதை இடுப்பில் கயிறு கட்டி எப்போ வேணுமோ அதை இழுத்துக்கணுங்கிற மாதிரி அதை தங்களோட பாச கைத்தை அவங்க மேலே எங்கே இருந்தாலும் பார்வை குழந்தைங்க மேலே தான் இருக்கும். அந்த பாசத்தை போட்டு இழுத்துட்டுருவாங்க. அதுமாரி அந்த குழந்தைங்களுக்கு அடக்கம் இருக்கட்டும், ஆற்றல் இருக்கட்டும், பணிவு இருக்கட்டும், துணிவு எல்லாம் அதெல்லாம் என்னென்னங்கிறது சின்ன சின்ன வயசுலேயே சிவாஜி அவள் அம்மா சொல்லி கொடுத்து வளர்த்தா மாதிரி வீர சிவாஜியாக வளர்ந்தா இல்லையா? அது எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான். எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே, அது நல்லவனாவதும் தீயவனாவதும்
அன்னை வளர்ப்பினிலே. அதாவது அப்பா அம்மா வளர்க்குறது அவ்வளவு பொறுப்பு, அவ்வளவு சிறப்பு. அவங்களுக்கு இந்த சமூகத்தை காமிக்கணும், உறவுகளை காட்டணும், இயல்பாக பழகணும். அதை விரும்புகிற குழந்தைங்களுக்கு சந்தோஷப்படுத்தி அவங்களுக்கு உணவு சாப்பிட வைக்கிறதாகட்டும், நிலா காட்டி, பறவை காட்டி, இயற்கையை காட்டி ஊட்டுறதாகட்டும், விளையாட்டு காட்டி அவங்களுக்கு புதுமையை காட்டுறதும், ஆரோக்கியத்தில் அருமையாக உணர வைக்கிறதாகட்டும், புது புது இடங்களுக்கு அழிச்சின்னு போய் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான இந்த உலகத்தை விவரிக்கிறதாகட்டும், அதோடு சேர்த்து நம்ம குடும்ப பாரம்பரியமாக இருக்க ஒழுக்கம் பழக்க வழக்கங்கள்லாம் அந்த குழந்தைகளை உணர செய்யட்டும். இதெல்லாம் அடிக்காமல் அழ வைக்காமல் சொல்லக்கூடிய சாமர்த்தியம் அம்மாவுக்கு தான் உண்டு. அதாவது இந்த சமுதாயத்தில் இந்த குழந்தை உபயோகம் உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறதுல பெரிய சிந்தனை, பெரிய முயற்சி எடுக்கிறவா அம்மா தான். அப்பாவும் உறுதுணை தான். அப்பா அம்மா இல்லாமல் குழந்தை இல்லை. பெற்றோர்களுக்கு அதான் சொன்ன முதல் பல்கலைக்கழகம் அவங்க தான் ரோல் மாடல். அவங்க எதிர்பார்ப்புகளோ குழந்தைகளோட எண்ணங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சொல்லுவாங்க, தெரிஞ்சுப்பாங்க. நம்மளோட அப்பா என்ன வேலை செய்கிறாரு, எப்படி வேலை செய்கிறாரு, எப்படி பொழப்பு நடக்குது, இதெல்லாம் கூட அம்மா நைஸாக சொல்லி கொடுத்துருவாங்க. இதெல்லாம் குழந்தைங்க ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவும். சின்ன வயசுலேயே அந்த பிஞ்சு குழந்தையிலேயே அதுக்கு ஒரு நல்ல கருத்துக்கள்லாம் சொல்லும்போது அது உதவும். நம்ம காட்டுற அன்பு, இந்த அக்கறை, இந்த பாசத்தை இதெல்லாம் அது உணர்ந்துடும். சில குழந்தைகள் சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறதுங்க. அது இந்த காலத்து குழந்தைங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறதுங்க. அதாவது ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு அடம் பண்ணுவான் ஒரு பையன். சரி விளையாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரொம்ப அடிக்காமல் கொள்ளாமல் அவனோட சேர்ந்து விளையாடிட்டு இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறான்னா அதை அந்த குழந்தைக்கு அந்த ஈகோ போயிடுது. நம்மளோட சேர்ந்து விளையாடுறாரே அப்பா அம்மான்ட்டு அது உடனே ஹோம்ஒர்க்கை பண்ணிட்டு போயிடுது. இது இதை ஊக்குவிக்குன்னா அந்த பாசத்தில் ஊக்குவிக்கக்கூடிய அருமை பெருமையெல்லாம் இருக்குது. அதாவது அதுக்கு அந்த குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே வாங்க போங்க அப்படின்னு பேச மரியாதை தரணும். அதாவது மரியாதை தர்றது குழந்தைகளே கற்றுருக்கணும். என்னம்மா குழந்தைய வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, ஒருத்தரை மரியாதையாக அழைக்கிற போது, மரியாதையாக பேசுகிற போது, மரியாதையாக உணர்த்துகிற போது அவங்களுக்கு மேலும் அந்த குழந்தைங்கள் மேலும் மதிப்பு போடுறது. நல்லா வளர்த்துருக்காங்க குழந்தைய அப்படின்னு. இது தெளிவாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. ரெண்டாவது கண்கள் பார்த்து முகத்தை பார்த்து பேசுறதுக்கு குழந்தைகள் கற்றுக் கொடுக்கணும். அது அவசரம் கூடாது. குழந்தைகள் அப்படியே கேட்கறதுக்கு மறுக்கிற மாதிரி, நமக்கு கேட்கறதுக்கு நேரமே இல்லாத மாதிரி தடதான் சில பேர் போவாங்க. அப்படிலாம் இல்லை. நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவருக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுத்து முகத்தை பார்த்து கண்ணை பார்த்து பேசணும். நம்மக்கிட்ட ஒரு உண்மை இருந்தால் மடியில் கனம் இருந்தாலும் வழியில் பயம். அதுமாரி குற்ற உணர்வு இருந்தாக்கா கண்ணை பார்த்து பேச முடியாது, முகத்தை பார்த்து பேச முடியாது. ஒரு தலை குனிஞ்சு எங்கேயோ பார்த்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நிஜ அன்போடு அப்படி பேசுகிறதுனால தைரியமாக நான் ஒரு தப்பு பண்ணலாமா அப்படின்னு குழந்தைங்க தைரியமாக பேசணும். அதெல்லாம் பாராட்டணும். அது பாராட்டுங்கிறது ஒரு மந்திர செயல், மந்திர வார்த்தை. குழந்தைகள் ஒவ்வொரு செயலுக்கும் பாராட்டணும், கை தட்டணும், ஊக்கி வைக்கணும். அந்த ஒத்த சிந்தனை, குடும்பத்தோட ஒத்த சிந்தனை, அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரோடைய ஒற்றுமை சிந்தனை எல்லாத்தையும் கதை, பாட்டு, பல கதைகள் குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் டிவிலையும் சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசில் படித்த கதைகள். இந்த ஒரு கதை வரும், ஆடு கதை. இப்போ அந்த பாட புத்தகத்தில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஒரு பாலத்தை கடக்கும் 2 ஆடு. அப்போ 2 ஆடும் முதல் கதையில் என்ன போடுவாங்க, 2ம் வழிபடாது ஒன்று முட்டிட்டு ஆற்றுல விழுந்துடும். அதுக்கு அடுத்த கட்டத்தில் அந்த 2 ஆடும் எப்படி சமாளிக்குதுன்னா, ஒன்று படுத்துக்கும், ஒன்று அதை தாண்டி போயிடும். வழி விடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி விடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடு, ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்தமாரி அனுசரணையாக இருந்தாக்க தன்னோட வாழ்க்கையில் வெற்றி பெறலாங்கிற எவ்வளோ கதை. உதவி செய்கிறது. ஒரு மரத்தில் வில்லு பறவை அமைஞ்சிருக்கு. அந்த பறவை ஏற்கனவே அந்த இலையை ஒன்று போட்டு தத்தளிக்கிற எறும்புக்கு அந்த இலையை போட்டு அதில் தப்பிச்சு அது கரையிறது. அந்த சமயம் பார்த்து அந்த பறவையை பார்த்து ஒருத்தன் வில்லம்பு வச்சு கொல்ல எய்வான். இவர் அந்த குறி தவறதுக்காக எறும்பு என்ன பண்ணுறது, அவனோட காலை கடிச்சு திசை திருப்பிடுது. அம்பு வேறு பக்கம் போயிடுது. அதாவது ஒரு உதவி செஞ்சவருக்கு மறக்கக்கூடாது அந்த நன்றி உணர்வு. இதெல்லாம் பழைய பாட புஸ்தகங்கள்லாம் இருந்தது, நம்ம படிச்சிருக்கோம். நிறைய கதைகள் இருந்திருக்கு. இந்த கருத்து சொல்லும்போது
அவங்க கருத்துக்கு சொல்லும்போது குறுக்கிடக்கூடாது. குழந்தைகள பேச விடணும். குழந்தைகள பேச விடணும். அவங்களுக்கு பேச பேச தான் தெளிவான வார்த்தைகள். எந்த வார்த்தைகளை உபயோகிக்கணும், எப்படி பேசணும், ஏற்ற இறக்கங்கள் எப்படி, அதுக்கெல்லாம் அந்த தைரியம், இந்த ஸ்டேஜ் ஃபியர் போக்கும் குழந்தைகளுக்கு. அதெல்லாம் அவங்க பேச பேச நம்ம அது குறுக்கிடாமல் கருத்து சொல்லும்போது குறுக்கிடக்கூடாது. அதுக்கு அவங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும். அவங்களும் அந்த மதிப்பை எதிர்பார்க்கணும். அதாவது டேக் இட் ஈஸ் பாலிசி, கிவன் அண்ட் டேக்ஸ் பாலிசி எதோ சொல்லுவாங்க. அது கொடுத்து பெறணும். தெரியாமல் நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாங்கணும். நமக்கு எதெல்லாம் வேணுமோ அதை மற்றவங்களுக்கு கொடுத்து வாங்கணும்பாங்க. அதாவது குழந்தைகளுக்கு வெற்றி தோல்வியில் சமமாக நடக்கிற மாதிரி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். ஏன்னா ஜெயிச்சுட்டா ஆடக்கூடாது, தோல்விப்பட்டால் அதுக்காக அவமானம்னு நினைக்கக்கூடாது. அது பயந்துடக்கூடாது. பயங்கிறது வாழ்க்கையிலே தெரிஞ்சிக்கக்கூடாது. பயம் தெரிஞ்சிக்கலாம், பய உணர்வு இருக்கலாம். இந்த தப்பு செஞ்சாக்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்காது, ஆசிரியருக்கு பிடிக்காது, சுற்றவர்களுக்கு பிடிக்காது, நண்பர்களுக்கு பிடிக்காது. இதெல்லாம் அந்த பயம்லாம் இருக்கலாம். ஆனால் ஒரு செயலை செய்யறதுக்கோ ஒரு கருத்தை சொல்கிறதுக்கோ நமக்கு தெரிஞ்சதை எழுதுறதுக்கோ பயப்படக்கூடாது. பரீட்சையை பார்த்து பயப்படக்கூடாது. தெரிஞ்சதை எழுதணும். நல்லா ஞாபக சக்தியை வளர்த்துக்கணும். பிராணாயாமம் பண்ணணும், உடற்பயிற்சி செய்யணும், மௌனமாக ஒரு 10 நிமிஷம் உட்கார கற்றுக்கணும். அதாவது தன்னோட குடும்பத்தை பற்றி தம்பட்டை அடிக்கக்கூடாது. அது திருஷ்டியை வளர்க்கும்ன்றதுனால சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலுக்கு போயிட்டால் எல்லோரும் ஒன்று தான். ஸ்கூலுக்கு போயிட்டால் எல்லோரும் ஒன்று தான். எல்லார் பேரையும் குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். குழந்தைங்க தன் கூட படிக்கிறவங்க பேரெலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். தன்னோட கூட படிக்கிறவங்களோட ரொம்ப நெருக்கமாக பழகி தனக்கு எண்ணம் கொள்கைக்கேற்ற அந்த குழந்தைகள் அதோட தேர்ந்தெடுத்துக்கும். அதோட தான் அதுங்க இருக்கும். இப்போ அந்த ஏதாவது முதல்ல ஆரம்பமாக சின்ன சின்ன வார்த்தை சொல்லி கொடுப்பாங்க. ஹவ் ஆர் யூ அப்படிம்பாங்க, ஃபைன்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படி பதில் கேட்கணும். பதில் கேட்குற பழக்கெல்லாம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதாவது மொட்டையாக பேசிடக்கூடாது இல்லையா, அதுக்கு ஒரு தொடர்பு வார்த்தைகள் எல்லாம் இருக்கணும். அதேமாதிரி பொது இடங்களை எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு குழந்தைகள் சொல்லணும். நம்ம இந்த சாய் ஸ்கூலில் பார்ப்பேன். நான் அதை பிரின்ஸ்பாலிட்டி இப்போ சொல்லியிருக்கேன். அந்த ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த பசங்க 4-5 பேராக அந்த காமராஜ் ட்ரெஸ்ஸை அடைச்சிக்கிட்டு நடப்பாங்க. சைக்கிளில் போகிறதாலும் அப்படி தான் அடைச்சிட்டு போவாங்க. பின்னாடி போகிறவங்களுக்கு எவ்வளோ சிரமம் இருக்கும் அப்படி தெரியல. அப்படியே சைக்கிள் அந்த ஓரம் பார்த்திருந்தால பின்பக்கம் வண்டி வருதா என்னென்னு பார்க்க மாட்டாங்க. அப்படியே பின்னாடி சரன்னு திருப்புவாங்க. அது எத்தனை பேர் மோதுறதுக்கு சூழல் இருக்குது, எத்தனை பேர் கீழே விழுறதுக்கான காரணமாக இருக்குது, எத்தனை பேருக்கு அது இடைஞ்சலாக இருக்குது அப்படிங்கிறதுலாம் அந்த குழந்தைகளுக்கு பிடி மாஸ்டர் சொல்லித்தாங்க. அவங்களுக்கு பொது இடங்களை எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிக் கொடுங்க. கண்டங்கிற இடத்துல எச்ச துப்பக்கூடாது சொல்லிக் கொடுங்க. அதாவது தும்மல் வந்தாலோ அது இருமல் வந்தாலோ அவங்களுக்கு முகக்கவசம் போட்டு வேறு யார் மேலேயும் அந்த சுவாசம் அந்த தும்மல் இதெல்லாம் படப்படாதுன்னு கர்ச்சீப்பாவது கையில் வச்சிங்க அப்படிலாம் நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. குழந்தைங்களுக்கு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். இந்த பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணுங்கிறது நிச்சயமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்களாம் சாலையில் நடக்கும்போது இடதுபுறமாக நடக்கணும். குறுக்க டக்குன்னு போயிடக்கூடாது. காரெலாம் வரும், எந்த விபத்தும் ஏற்படக்கூடாது. அதாவது நம்ம மீறி நம்ம எப்பவும் விழிப்பாக இருக்கும்போது விபத்து நடக்காது இல்லையா. குழந்தைகளுக்கெல்லாம் அதை கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒவ்வொரு உறுப்பும் எவ்வளோ பெரிய சிறப்புங்கிறது அவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும். மனிதனோட உடல் உறுப்புகளை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதோட இயக்கம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பாதுகாக்கணும். எங்கேயும் கீழே விழக்கூடாது. நல்லா விளையாடணும். உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஆரோக்கியமாக இருக்கணும். எல்லாம் சொல்லித்தரலாம். அதே மாதிரி எங்கேயும் விபத்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சாலையில் குறுக்க ஓடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த நன்றி உணர்வும் குழந்தைகளுக்கு சேர்த்தே சொல்லிக் கொடுக்கணும். அது நன்றினா என்ன அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் இருக்குது. அந்த நன்றி உணர்வை சொல்லிக் கொடுக்கணும். தேங்க்ஸ், எதுக்கு எடுத்தாலும் தேங்க்ஸ். எனக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆசீர்வாதம் அதிகமாகிட்டே இருக்கும். வாட்ச்மேனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், ஆசிரியருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், கூட ஆட்டோவில் ஏற்றினவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும், வீட்டுக்குள்ளே வந்தவனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா அப்பாவுக்கு சொல்கிறதே இல்லை, இருந்தாலும் அந்த நன்றியோடு ஒரு வாண்டியாக பார்க்கும். இந்த பால் கொடுத்த குழந்தை கூட அவன் அம்மாவை வாண்டியாக பார்க்கும். எனக்கு பசியாக தண்ணியாம்மா, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எனக்காக உன்னோட மார்பகத்தில் பாலை தேக்கி வச்சுட்டு கொடுக்குறியே தாயே அப்படின்னு அது ஒரு வாண்டியாக பார்க்கும். அந்த நன்றி உணர்வுலாம் இயல்பாகவே மனிதனுக்கு உள்ளது தான். அதெல்லாம் அதேமாதிரி அப்பா அம்மாட்ட நேர்மை இருக்குது, அப்பா அம்மாட்ட ஒரு துணிச்சல் இருக்குது, அப்பா அம்மாட்ட ஒரு நியாயம், ஒரு தர்மம் இதெல்லாம் இருக்குதுன்னா அந்த குழந்தைகள் அதை எப்படியே தானும் கடைப்பிடிக்கணும்னு ஆசைப்படும். கொடுத்து சமூகத்துக்கு தன்னிட்ட இருக்கிறத கொடுக்கணும். மறைக்கக்கூடாது, பதுக்கக்கூடாது, ஒதுக்கக்கூடாது. வியாபாரம்னா கலப்படம் செய்யக்கூடாது. அந்த நேர்மை எல்லாமே குழந்தைகளுக்கு ஒழுக்கம் அதெல்லாம் சொல்லுவோம். அதுவும் சாப்பிட்ற போது அன்னலட்சுமியை வணங்கிட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது
உனக்கு கீழே உள்ளவர் கோடி அப்படின்னு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சாப்பிட்றதுக்கு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இயங்குறவா இருக்கா, எத்தனையோ உயிரினங்கள்லாம் இருக்குது. அதனால் சிந்தாமல் சிதறாமல் சாப்பிட கற்றுக் கொடுக்கணும். அதில் சாப்பாட்டில் நல்லதாக சாப்பிட்றதுக்கு கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசுலேயே அது இது பிடிக்காது அது பிடிக்காது சொல்கிற மாதிரி வச்சுக்காம நல்லதெல்லாம் எது அது வந்து சுவைகள்லாம் அறுசுவை உணவு என்னென்ன செய்யுது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ஒரு முறை இருக்குது. அதை கற்றுக் கொடுக்கணும். நல்லதை சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் சொல்லிக் கொடுக்கணும். இந்த கை சுத்தம் பண்ணணும். கை சுத்தம் ஆரம்பித்து சாப்பிடணும். சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது, ஐஸ்கிரீம் சாப்பிட சொல்ல முடியாது. அதுங்க கேட்குறது ஓகே தாத்தா அதை வாங்கி கொடுன்னா மனசு கேட்கல, வாங்கி கொடுக்குறோம். இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் அதை அம்மாட்ட சொல்லி வாயை குப்பிளிக்க சொல்லு, லைட்டாக பல்லை தேய்ச்சி விடு. இந்த பல்லில் சிக்கிடுச்சுன்னா பல்லை அரிச்சிடும். இந்த பல் வந்து அவ்வளோ சின்ன வயசுலேயே பல்லை உடம்பை கெடுக்கிற மாதிரி தான் எல்லா பட்சணங்களும் இதுவும் சிப்ஸு கிப்ஸு ஐஸ்கிரீமு சாக்லேட் எல்லாமே இப்படி தான் அவனை தயாரிச்சுன்னு வராங்க. வியாபார நோக்கு தான் இருக்க தேவை. வருங்கால குழந்தைங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் நினைக்கிறதே இல்லை. நமக்கு என்ன சுவைக்கு அடிமையாகிட்டு குழந்தைங்க. ஸ்கூல் விட்டனே அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுங்கிறதுங்க. சரி அதேமாதிரி அவங்க ஒவ்வொரு வீட்லேயும் கெஸ்ட்டு வருவாங்கள்ல, அந்த குழந்தைங்களை வந்து அவங்கள வரவேற்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கணும். பேசணும் கற்றுக் கொடுக்கணும். இங்கே என்ன உறவுன்னு தெரிஞ்சுக்கணும். அது சித்தப்பா பெரியப்பா அத்தை மாமா இந்த உறவுகளாக தெரிஞ்சுக்கணும். பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க எழுத்துற வீட்டில் இருக்காங்க எல்லாரையும் நட்புறவோடு பார்க்க கற்றுக் கொடுக்கணும். குழந்தையிலேருந்தே பார்த்தினா தான் சமூகம் ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம் எல்லாமே ஏற்படும். அதுமாரி அவங்க விருப்பு வெறுப்பு இல்லாமல் பழக கற்றுக்கணும். எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு எனக்கு இவனை பிடிக்காது வெறுப்பு அப்படிலாம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமே வேணும், எல்லா சார்பையும் வேணும். நம்ம கடவுளோட படைப்பு தான் எல்லா மனுஷங்களும். அதனால் யாரையும் வெறுக்கிறதுக்கு தள்ளி வைக்கிறதுக்கு ஒதுக்கிறதுக்கு உரிமை இல்லைங்கிறத நம்ம சொல்லி தரணும். அது வந்து அவங்களுக்குள்ள நல்ல குணங்களை தேர்ந்தெடுத்து அந்த நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்லவங்களோட பழகும்போது நல்ல பழக்கங்களை தானாக குழந்தைக்கு வந்து கவலையே வேண்டாம். நம்ம ஏன் சில ஸ்கூலில் சேர்க்க பயப்படுறோம், அந்த குழந்தைகளோட மனோபாவத்தை பார்க்குறோம். அந்த அந்த ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளோட மனோபாவம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது, பொறுக்கித்தனமாக இருக்குது. அதாவது சின்ன வயசுலேயே சிறார் பள்ளியில் சேர்க்குற மாதிரி அங்கே சின்ன வயசுலேயே கத்தி கபடா கஞ்சா பொருள் இதெல்லாம் எடுத்துனாலும் அந்த ஸ்கூலில் யாராவது சேர்க்க விரும்புவாங்களா? காரணம் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் எப்படியோ அது அவங்களுக்கு ஆட்சி அமையுது. அது ஆட்சி செய்கிறவங்க எப்படியோ அது மக்கள் வழியாகிடுது. இப்போ இந்த கல்வியை சீர்திருத்தணும், பள்ளிக்கூடங்களை சீர்திருத்தணும், இந்த ஆட்சியை சீர்திருத்தினா எல்லா மனுஷனும் நல்லவங்க அதிகமானால நல்ல ஆட்சி அமையும். நல்லவங்கள்லாம் ஒன்று சேரணும், ஒரே கருத்தோடு இருக்கணும். இதெல்லாம் உதவி, இதெல்லாம் நம்ம சமூக இந்த உலகத்துக்கு செய்கிற உதவி. இதெல்லாம் நல்ல விஷயங்களாக சொல்லிக் கொடுக்க தப்பே இல்லை. இந்த ஒழுக்க நேர்மை பழிக்கு நாண்டுதல் எப்போதும் ஒரே மாதிரி நடக்கணும். அறிவு ஆற்றல் ஒழுக்கெல்லாம் ஏன் ராமன் வந்து ஒரே தரமாக தான் வந்தான், ஒரே தாரமாகவும் வந்தான். என் குடும்பத்தை காப்பாற்றுவேன், என் குடும்பத்தை உயர்த்துவேன், எங்கள் அப்பா அம்மா பேரை காப்பாற்ற அப்படின்னு சொல்லணும். அது இதெல்லாம் நல்ல குழந்தைங்களாம் பக்குவமாக இந்த ஈகோ இல்லாமல் அதெல்லாம் தானாக தெரிஞ்சுட்டு குழந்தைகளுக்கு அது வழக்கம் தான். எல்லாம் வல்ல எம்பெருமான் பேர் இருக்கிறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய ஒரே கடவுள் திருச்செல்வம் மயூரி பாலமுருகர் தான். அதனால் டெய்லி குழந்தைகளை கோயிலுக்கு அனுப்புங்க. கோயிலில் வந்து போகிறதுனால எல்லாம் அந்த ஒழுக்கம் எல்லாம் முருகன் கற்று தருவான். அந்த சிறப்புகள்லாம் குழந்தைங்க எப்போவுமே நல்ல குழந்தைகளாக இருந்துட்டாக்க, நல்லவங்களாக வளர்ந்துட்டாக்க சந்தோஷம் தானே. சரியான நேரத்தில் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரி படிப்பு முடித்து நல்ல வேலை கிடச்சி நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு அவங்களோட வாரிசுகளை பார்த்து எல்லா வீடு வாசல் எல்லா செல்வங்களும் பெருகி சந்தோஷமாக வாழ்றது கண்கொள்ளா காட்சி தானே. அது அந்தமாரி வளர்த்து இந்த குழந்தைகளுக்கு உருவாக்குறதுக்கு பெற்றோர்கள் கடமை. அவங்களோட வேண்டுதல், பெற்றோர்களோட வேண்டுதல் எல்லாத்தையும் முருகன் நிறைவேற்றி கொடுப்பான். மன நிறைவான வாழ்க்கை கொடுப்பான். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.